புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு பிறந்திருக்கும் தமிழ் புத்தாண்டு சித்திரை மாதம் எப்படிப்பட்ட மாதமாக அமைஞ்சிருக்கு, இந்த மாதம் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக நிலை அமைப்பால் என்ன விஷயம் சாதகமாக நடக்கும், என்ன விஷயம் பாதகமாக அமையும், எப்படி கவனமாக செயல்பட்டு நீங்கள் நன்மைகளை பெற முடியும் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இப்போ இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நிச்சயமாக இந்த கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பயனுள்ள பதிவு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்டதுனால இந்த கன்னி ராசிக்காரங்க புதன்கிழமையில் பெருமாள் வழிபாடு செய்கிறது சிறப்பான உயர்வு நன்மை இது எல்லாமே ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குங்க. உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அந்த இறைவனோட அருளால் உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வு நன்மை இது எல்லாமே கிடைக்கப்பெற்று நீங்கள் நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவன்கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் உங்கள் சுய ஜாதக கணிப்பால் உங்கள் ஜாதகத்தை எளிய முறையில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி ஃபோன் பண்ணாலே போதும். நீங்கள் எளிய முறையில் ஜாதக அமைப்பையும் விரைவாக தெரிஞ்சுக்கலாம். இதுவுமே சிறப்பான உயர்வை ஏற்படுத்தும். இப்போ வருஷம் வர பிறந்திருக்கு, கிரக அமைப்பு எப்படிலாம் வரும், அதனால் என்ன மாற்றம் உங்களோட வாழ்க்கையில் வரும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா இப்போது கெட்ட பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஏற்படாமல் நாம் ஜாக்கிரதையாக இருந்துக்கலாம். நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னா அதுக்கான தேவைகளை நாம் ஈடுகட்டக்கூடிய அளவுக்கு உழைக்க முடியும். அதே போல் அது ஒரு சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். இப்படி பின்னாளில் வரக்கூடிய விஷயத்தை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அதை கேட்டது போல் செயல்படணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஜாதக அமைப்பால் அதை முடியுங்க. இந்த நம்பரை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட தொடங்கும். சூரிய பகவான் மீன ராசியிலிருந்து மேச ராசிக்கு பயிற்சியாகி வந்தார். இதுதான் சித்திரை மாதம் அப்படின்னு இது வரைக்கும் பார்த்தோம். மேச ராசியில் உச்சம் பெறக்கூடியதாகவும் சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டு பிறக்கக்கூடிய நன்னாள் இந்த சித்திரை மாதம். இந்த சித்திரை மாதத்தில் இன்னும் என்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக செயல்பட்டால் நன்மையை பெற முடியும் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையுமே வாங்க இப்போ நம்ம இன்னும் விரிவாக பார்க்கலாம். இந்த சித்திரை மாதம் அப்படிங்கிறது புத்தி சாதுரியம் நிறைஞ்ச கன்னிராசி அன்பர்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய சித்திரை மாதம். உங்கள் ராசி அதிபதி பாருங்க புதன் குரு பகவானோட பரிவர்த்தனை சஞ்சாரம் செய்கிறாரு. குரு பகவானோட பரிவர்த்தனை பெற்று நீச்சபங்க ராஜயோகத்தையும் தராரு. புதன் பகவானோட ஆசி இந்த கன்னிராசிக்கு எப்பவுமே இருக்கும். இந்த தமிழ் மாதம் அதிர்ஷ்டத்தோட வாழக்கூடிய ஒரு சிறப்பான காலம். முன்னெச்சரிக்கையாகவும் கவனமாகவும் கண்டிப்பாக நீங்கள் இருந்தால் சில அதிர்ஷ்டங்களை நீங்கள் தானாக பெற முடியும். ஏன்னா குருவின் பார்வை உங்களை கவசம் போல காக்கும். அதனால் தைரியமாக தெம்பாக நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலையுமே செயல்படலாம். எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு முன்னேற்றத்தை கண்டிப்பாக பெறுவீங்க. கவனமாக முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். கெட்ட நண்பர்கள் சவகாசத்தை விட்டொழியணும். குலதெய்வ அனுகிரகம் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு நிறையவே இருக்குது. முன்னோர்களின் நல்லாசி உங்களுக்கு இப்போ கிடைக்கும். எந்த ஒரு காரியத்தையுமே துணிஞ்சு இறங்குங்க, கவனமாக இறங்குங்க. அப்படி துணிஞ்சு இறங்குற ஒவ்வொரு செயலையும் சரி ஒவ்வொரு விஷயத்துலையும் சரி வெற்றி பெறக்கூடிய ஆற்றல் இருக்குது. வெற்றி பெறக்கூடிய தைரியம் தன்னம்பிக்கை இப்போ உங்களுக்கு அதிகரித்து காணப்படுது. சரியான திட்டங்கள் தீட்டி செயல்படுங்க. நன்மைகள் எல்லா வகையிலுமே நீங்கள் பெறுவீங்க. தடைப்பட்ட நல்ல முயற்சிகளும் இப்போ துரிதமாக நடக்கும் பாருங்கள். உங்களுக்கான ஆன்ம பலம் அதிகரிக்குது. உங்களை துரத்தின அசிங்கம் அவமானம் அதிர்ஷ்ட குறைபாடு இது எல்லாமே இருந்த இடம் தெரியாமல் போகக்கூடிய வாய்ப்பு உருவாகுது. அதிர்ஷ்டம் நீங்கள் இருக்கும் இடம் தேடி வரும். மந்தத்தன்மை குறைஞ்சி விரைந்து செயல்படக்கூடிய தன்மை இந்த மாதம் அதிகரிக்குது. குடும்ப உறவுகள்கிட்ட ஒற்றுமையை நீங்கள் இப்போ நிலைநிறுத்த போகிறீங்க. சொத்து முக்கியம் அப்படின்னு இருந்தவங்க கூட இப்போ பாருங்கள் மனம் மாறுவீங்க. உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தொழில் வியாபாரத்தில் எந்த அளவுக்கு சிறப்பாக உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறலாம். பணம் குவியக்கூடிய காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். சில நேரத்தில் நீங்கள் உங்களோட பணிகளில் கவனம் இல்லாமல் நடந்துக்கிட்டிங்கன்னா அந்த வேலை விஷயமா சில ஏச்சு பேச்சு கூட வரும். அதனால் கவனமாக இருக்க பாருங்கள். உங்களுக்கான வேலையை உங்களுக்கான பொறுப்புன்னதை நீங்கள் செயல்பட்டால் கண்டிப்பாக எல்லா விஷயத்துலையுமே நன்மை பெறலாம். உங்கள் ராசியில் கேது சஞ்சாரம் செய்கிறதுனால குடும்ப உறவுகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடியது போன்ற உணர்வு இருக்கும். பேச்சில் நிதானமாக இருங்க. அதே போல் ஒரு மனக்குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கிறது போல் இருக்கும். ஒரு விஷயம் நடந்ததை பற்றி நினச்சி குழப்புவீங்க, இல்லைன்னா நடக்க போகிறத நினச்சி குழம்புவீங்க. இது ரெண்டையுமே பண்ணாதீங்க. இப்போ என்ன நடக்குதோ அதுதான் உண்மை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு செயல்பட பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நடக்காத விஷயத்துக்கு நடந்து போன குழப்பிக்கிட்டு நீங்கள் தேவையில்லாமல் உடலையும் மனதையும் வருத்தாமல் இருக்கணும். பெரும்பாலும் இப்போ கொஞ்சம் யாரையும் பார்க்க பிடிக்காது, பேச பிடிக்காது. இந்த மனக்குழப்பம் இருக்கும்போது
குடும்பத்தை விட்டு கொஞ்ச நாள் பிரிஞ்சு வேறு ஊருக்கு போகலாமா அப்படின்னு கூட தோணும். சிலர் வந்து மனஸ்தாபங்கள் வந்து குடும்பத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால தான் முதல்லேருந்தே வார்த்தைகளை கவனமாக இருங்க, நிதானமாக இருங்க அப்படின்னு சொல்கிறோம். இப்படி மனஸ்தாபத்தால் தனிமையாக வாழணும் அப்படிங்கிற எண்ணம் கூட வரலாம். இதெல்லாம் வரக்கூடாது அப்படின்னா மனசில் எந்த ஒரு விஷயத்தையும் போட்டு குழப்பிக்காமல் விட்டு கொடுத்து அனுசரணையாக குடும்ப சூழலில் இருக்கணும். மனம் விட்டு பேசுங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. மனம் விட்டு பேசி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறதுனால குடும்பத்தில் இன்பமான சூழலை கண்டிப்பாக நீங்கள் உருவாக்க முடியும். இந்த மாதிரி பழைய விஷயத்தை போட்டு குழப்பிக்கிட்டு மனசை தேவையில்லாமல் காயப்படுத்தாதீங்க. அதே போல் நடக்காத ஒரு விஷயத்தை நடப்பது போல் நினச்சி ஃபீல் பண்ணுவீங்க இல்லையா, அதையுமே தவிர்க்க பாருங்கள். குரு தசை குரு புத்தி நடக்கிறவங்களுக்கு குருபலத்தால் பாருங்கள் பெரியவங்களோட நல்லாசியால் இப்போ திருமணம் விமர்சையாக நடக்கக்கூடிய வாய்ப்பு கூட வந்து சேர யோகம் இருக்குது. அதாவது நல்ல வரன் கிடைக்கும். ரொம்ப நாளாக பொண்ணு பார்த்துட்ருக்கோம், மாப்பிள்ளை பார்த்துட்ருக்கோம், கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு இப்போ நல்ல வரன் தானாக வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திக்கணும். எல்லாமே நல்லதாக நடக்கக்கூடிய அமைப்பு தான். கவனம் முன்னெச்சரிக்கையாக செயல்பட்டால் எந்த ஒரு பிரச்சனையும் வராது, அவ்வளோதான். கொடுத்த வாக்கை கொடுத்த நேரத்தில் காப்பாற்றக்கூடிய ஒரு சிறப்பான சூழல் உருவாகுது. அடுத்து உங்களோட குறுக்கீடு மட்டும் உங்களோட செயல்களில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், பார்த்துக்கோங்க. சம்மந்தமில்லாத குற்றத்துக்கு உங்களை தேடி மாட்டி வம்பில் கூட இருக்கிறவங்களே சிக்க விட்டுருவாங்க, கவனமாக இருங்க. இது வரைக்கும் இழுப்பறியாக இருந்து வந்த குடும்ப சொத்து விவகாரம் இப்போது சட்டத்தின் உதவியை நாட போகும். உங்கள் தொழில் தொடர்பாக எல்லா ஆவணத்தையும் முறையாக வச்சுக்க பாருங்கள். ஒரு சிலருக்கு வருமான வரி, சொத்து வரி போன்ற விஷயத்தில் மனசஞ்சலம் வரலாம். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிக்கக்கூடிய பாடம் இப்போ பாருங்கள் நல்லா புரியும். இது வரைக்கும் சுமாராக படித்தவங்க கூட இப்போ நல்லா படிக்க தொடங்க போகிறீங்க. உங்கள் ஆசிரியர், உங்கள் பெற்றோரோட ஒத்துழைப்பால் நல்ல மதிப்பெண் எடுத்து நல்ல ஒரு உயர்வான நிலைக்கு நீங்கள் பெறக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். எல்லாமே கிரக அமைப்புகளை பார்க்கும்போது நல்லா இருக்குங்க. தொழில் நல்லா இருக்குது, வியாபாரம் நல்லா இருக்குது, குடும்பம் நல்லா இருக்குது, நண்பர்களுக்கிடையே கூட உறவுகள் நல்லா தான் இருக்குது. ஆனால் எல்லா இடத்துலையுமே நீங்கள் உங்கள் கோபத்தை மட்டும் தவிர்க்கணும். கோபத்தை தவிர்த்துட்டு நிதானமாக செயல்பட்டால் வரக்கூடிய பலன்கள் கண்டிப்பாக உங்களை வந்தடையும். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் குறுக்கு வழியில் அதிர்ஷ்டத்தை தேடாதீங்க. விட்டதை பிடிக்கிறேன் அப்படின்னு ஒரு சிலர் பாருங்கள், இந்த அதிர்ஷ்டம் வரக்கூடிய காலகட்டத்தை தவற விட்டுறீங்க. சிலருக்கு சுப பலன்களுமே நடக்கும், சுப செலவுமே வரும். அதிர்ஷ்டம் உங்கள் வசம் இருக்குது. அதனால் நீங்கள் சரியாக முறையாக நேர்மையாக நடந்துக்கோங்க. எல்லாத்துலேயுமே நன்மையை கண்டிப்பாக பெறலாம். வாகனம், பொன்பொருள் சேர்க்கை, பிள்ளைங்களோட திருமணம், அதே போல் பிள்ளைங்களோட கல்வி பற்றின சுப செலவு ஏற்படக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம். உங்களுக்கு இப்போ விரிய கேது, பெரிய சேமிப்புலையோ லாபமோ எதிர்பார்க்க முடியாது. ஆனால் வரவுக்கேற்ற செலவு இருக்கும். செலவுக்கேற்ற வரவு வந்து சேரும், கரெக்டாக ஈக்குவலாக இருக்கும். விரிய கேது இருக்கிறதுனால பெரிய அளவில் சேமிக்கிறது நீங்கள் யோசிக்க முடியாதுங்க. பெரிய அளவில் லாபம் வருமா அப்படின்னு பார்த்தாலும் லாபம் வரும், ஆனால் அதற்கேற்ற செலவும் ஒரு பக்கம் வந்துட்டு தான் இருக்கும். சிலர்லாம் வட்டி கட்டியிருப்பீங்க. ஏன்டா இந்த கடனை வாங்கணும் அப்படின்னு ரொம்பவுமே கவலையில் இருந்திருப்பீங்க. அதே போல் இந்த சிலருக்கெல்லாம் பய உணர்வு கொஞ்சம் அதிகரிக்கும். இந்த கடன் பிரச்சனை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு. ஆனால் வந்து நீங்கள் தனஸ்தானத்தின் குரு பார்வை இருக்கிறதுனால பெருசாக நஷ்டமோ மிகுதியான அசுபமோ ஏற்படாதுங்க. அதனால் கவலைப்பட தேவையில்லை. உங்கள் குடும்பத்தில் உறவினர்கள் இருக்காங்க இல்லையா, உறவினர்கள் வெளி பேச்சில் நல்லவங்களாகவும் ஆனால் மனதுக்குள்ளே வஞ்சகம் வச்சும் நடிக்குவாங்க. அந்த நபர்கள் யார் அப்படின்னு கண்டறிஞ்சுக்கோங்க. அரசு வழியில் ஆதாயம் கிடைக்கிறத தடை வரலாம். இந்த உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உணவு ஒவ்வாமை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால வெளி உணவுகளை சாப்பிடாம தவிர்க்க பாருங்கள். ஒவ்வாமை ஏற்படும் அப்படிங்கிறதுனால வெளி உணவுகளை சாப்பிடாம வீட்டில் சமைச்ச சூடான சுவையான உணவுகளை சாப்பிட தொடங்குங்க. அதே போல் தேவையில்லாத பேச்சு குறைச்சாலே கன்னிராசிக்காரங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புமே வராதுங்க. இந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருங்க. எடுத்தமோ கௌத்தமோ ஏதாவது பேசிட்டு தேவையில்லாமல் பிரச்சனையில் சிக்கிக்கிட்டு அப்புறம் கஷ்டப்படாதீங்க. வார்த்தைகளில் நிதானம் ரொம்பவுமே தேவை. அதே போல் கவனமாக செயல்பட்டால் நீங்கள் நன்மைகளை எல்லா விதத்துலையுமே பெறலாம். தேவையில்லாத பேச்சை குறைச்சாலே எந்த ஒரு பாதிப்புமே உங்களை நெருங்காதுங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அறிமுகம் இல்லாத பழக்கம் இல்லாத நபர்கள்கிட்ட உங்களுடைய குடும்ப விஷயத்தை சொல்லவும் சொல்லாதீங்க. விலை உயர்ந்த பொருட்களை யாருக்கும் இரவல் கொடுக்காதீங்க. அதாவது கேட்பாங்க, இந்த நகை வேணும், இந்த பொருள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலும் கொடுக்காம அதை தவிர்க்க பாருங்கள். அதே போல் நீங்களுமே யாருக்கிட்டையும் போய் விலை உயர்ந்த பொருட்களை இரவலாக கேட்காதீங்க. கூட பிறந்த மூத்த சகோதரிகள் கிட்ட பேசும்போது நிதானமாக பேசுங்க. அவங்ககிட்ட மனக்கசப்பு ஏற்பட நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன் பிள்ளைங்க கிட்ட கூட நீங்கள் பார்த்து தான் பேசணும். அதே போல் அவங்களோட செயல்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும்.
வண்டி வாகனத்தை ஓட்டும் பொழுது கவனமாக செயல்பட்டால் நல்லது. எல்லா வகையிலுமே நன்மை வந்து சேர நீங்கள் காஞ்சி காமாட்சியை வெள்ளிக்கிழமையில வழிபட்டிங்கன்னா கண்டிப்பாக நன்மைகளை பெறுவீங்க. தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும். வெள்ளிக்கிழமையில நீங்கள் காஞ்சி காமாட்சியை தொடர்ந்து வழிபடுங்க. நன்மை, நல்ல ஒரு உயர்வு எல்லாமே வரும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலக பணி வழக்கம் போல் இருக்கும். ஆனால் வேலைப்பளு மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது. கடுமையாக உழைச்சாலும் உழைப்பிற்கேற்ற ஊதியம் கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும். கிடைக்காம போகாது, கவலைப்படாதீங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் சிறப்பான உயர்வு பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள், பார்த்து பயன்பெறட்டும். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.